அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என் பொண்ணு என்னோட என்னோட பொண்ணு என் பொண்ணு கல்ல பாத்திர மாட்டோமான்னு நினைச்சேன். நல்லா இருக்கா? அம்மா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா? ஐயோ என்ன ஏதுன்னு சார் கூட வந்திருக்காளா? இல்ல முத நம்ம பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நாம இங்க இருக்கிறத சொல்லணும். முத என் பொண்ணு நான் இங்க ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்தானா சும்மாவே என்ன வெறுத்துருப்பா. இப்ப இன்னும் வெறுத்துருவா. இல்ல முத எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். என் பொண்ணு கண்ணில் படக்கூடாது, படக்கூடாது. டேய் டேய் நடங்கடா. யோ யோ நீ என்னைய உள்ள வந்துட்ட? தலை ரொம்ப சுத்தது சார், அதனால கொஞ்ச நேரம். யோ உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. இல்ல சார் நின்னா விழுந்துருவேன். ப்ளீஸ் சார் ஒரு 5 நிமிஷம் இங்க உட்காந்துட்டு. சரி ஓகே இங்கேயே உட்காந்துரு. கொஞ்சம் சரியானதும் வெளியே வா. சார் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. சரிங்க சார். சார் சொல்லியா? வெளியே சார் கூட 2 பொண்ணுங்க வந்ததை பார்த்தேன். யார் சார் அவங்க? ஒன்னு அவரோட தங்கச்சி, இன்னொன்னு அவர் கட்டிக்க போற பொண்ணு. கட்டிக்க போற பொண்ணு சார்? அந்த தாவணி கட்டி இருந்த பொண்ணு? ஆமையா அவர் தான் நம்ம சார கட்டிக்க போற பொண்ணு. என் பொண்ணு யோ யோ என்னையா என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல சார், நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு. நான் சார் கிட்ட சொல்லிக்கிறேன். கடவுள் என் பொண்ண கைவிடல, நான் கைவிட்டுட்டேன். ஆனா கடவுள் என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுவும் டிசிபி சார் கூட. அம்மாடி உன் வாழ்க்கை என்னால போச்சேன்னு அழாத நாள் இல்ல. ஆனா இப்போ நீ நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்க. எனக்கு இது போதுமா? இது போதும். இல்ல நான் உன் முன்ன வந்து நிக்க மாட்டேன். என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கண்டிப்பா வரக்கூடாது. நான் தான் உன் அப்பான்னு இல்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். உன் கண்ணையும் நான் பட மாட்டேன். என் பொண்ணு இப்படி சந்தோஷமா இருக்கணும். என் பொண்டாட்டி தான் என்னால போயிட்டா. அவ நினைப்பெல்லாம் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான். அதுபடி நீ நல்லா இருமா, நல்லா இருப்ப. உன் அப்பா விட்டுட்டு போனவனாவே இருக்கட்டும், கண்டிப்பா விட்டுட்டு போனவனா இருக்கட்டும். ஐயோ இவன் வீட்டு வாசல்லாம் வந்து நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒருத்தனாவது வெளியே வந்து நின்றுருக்கானா? இன்னைக்கு நான் வாரேன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தோம் இவங்கள கூப்பிட வேற செய்யணுமா? வேற வழி இல்ல, சிந்துவுக்காக கூப்பிட்டுதான் ஆகணும். யோ யோ பெரிய மனசா. ஐயோ அவசரப்பட்டுட்டே சித்தார்த். மரியாதை கொஞ்சம் மரியாதையோட நடந்து போடா, அப்பதான் சிந்து உனக்கு. சரி ஓகே. யார கூப்பிடலாம், எப்படி கூப்பிடலாம்னு தெரியலையே. சரி ஓகே, நமக்கு தேவை சிந்துவே கூப்பிடுவோம். சிந்து. ஹாய் சித்து. டேய் என் சிந்து எங்கடா? நீ சிந்துவ பார்க்க வந்தியா இல்ல எங்க மாமாட்ட பொண்ணு கேட்டு வந்தியா? ரெண்டுமே தான். ஓ அப்படியா, சரி ஓகே. இப்ப எங்க மாமாட்ட பேச போறியா இல்ல சிந்து கிட்ட பேச போறியா? இங்க போற ஜீவா. டேய் மரியாதைடா, மரியாதை. பொண்ணு வேணுமா வேண்டாமா? டேய் சரி போப்பா அப்பனா. டேய் கொட்டுப்ப கலப்பாதடா. கூப்பிடுற அந்த ஆள்களை. எந்த ஆள்களை? அதான் இந்த வீட்டு பெரிய மனுஷன்களை. டேய் அவ்வளவுதான்டா, உனக்கு பொண்ணு கிடைக்காதுடா. ஏய் ஏன்டா கோலம் கத்தால? வாயிலெல்லாம் நல்ல வார்த்தையே வராதா? எப்பா உனக்கு நாப்பல? இங்க பாரு, உன் வாயில மரியாதை வந்தாதான் பொண்ணு கிடைக்கும். டேய் ரொம்ப ஓவரா பண்ணாத. சரி ஓகே நீ கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். நான் கூப்பிடுவா? ஏண்டா எனக்கா பொண்ணு கொடுக்க போறாரு? ஏய்
எனக்கு இல்லைல உனக்கு தானே. நீ கூப்பிடுறா, நான் ஏன் கூப்பிடணும்? சிந்து, டேய் சிந்து தூங்கிட்டு இருக்காடா. நீ எவ்வளவுதான் கத்துனாலும் கண்டிப்பா அவ எழுந்து வரமாட்டா. நீ கூப்பிட்டா எங்க ரத்ன மாமாவை தான் கூப்பிடணும். அவர் தான் வீட்டுல இருக்காரு. இங்க பாரு கூப்பிடுறா. ஏன் எனக்கா பொண்ணு கொடுக்க போறாரு? இல்ல நீ கூப்பிடு. யோ சாவடிக்கிறீங்களேடா. எல்லாம் என் நேரம். ரத்னா பொண்ணுடா பொண்ணு. ஓ சட். கமான் கமான். என்ன கமான்? இல்ல வாயில இருந்து வர்ற வார்த்தை. நான் கூப்பிட்டுக்கிடுவேன், நீ கிளம்பு. பொருடா நீ எப்படி கூப்பிடுறேன்னு பாத்துட்டுதான் என் மாமாவை வர சொல்லி அப்புறம் உனக்கு உள்ள கூட்டிட்டு போனோம். இங்க பாரு, நீ ஒன்னும் என்ன உள்ள கூட்டிட்டு போகணும்னு அவசியமே இல்ல. வீட்டுக்குள்ள நேரம் போக எனக்கு என்ன பாத தெரியாதா? தெரியும்டா, ஆனா மரியாதை மரியாதை. கடுப்பா கலப்புறானே. ஏண்டா வீட்டுல வேற யாரும் இல்லையா? ஒன்லி வீட்டுல 2 ஆம்பளை சிங்கங்க, ஒன்லி 1 சிங்க குட்டி. சிங்க மாதிரி ரத்ன மாமாவும் நானும் இருக்கோம். சிங்க குட்டியா என் மருமக புள்ள இருக்கான். மிச்ச ஆண் சிங்கங்கள்லாம் வெளியே வேட்டையாட போயாச்சு. பெண் சிங்கங்கள்லாம் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மனச பயிலுக ஒருத்தரும் இல்ல. ஐயோ பெருமையா சொல்றேன், அசிங்கப்பட்டுட்டியே ஜீவா. சரி ஓகே ஓகே, அடுத்த ஹோல்ல அவனை கவனிச்சுக்கலாம். டேய் சித்தார்த், இன்னைக்கு நீ என் கையில சிக்கனடா. ஐயோ எத்தனை நாள் ஆசை உன்னை இப்படி எல்லாம் பேசணும்னு. ஜீவா, இன்னைக்கு நீ லீவ் போட்டது கூட ஒரு வகையில நல்லா குழு குழுன்னு தான் இருக்கு. சரி சரி கூப்பிட சொல்லுவோம். என்னடா மனச பயில்க யாரும் இல்லையா? டேடே அதையே பிடிச்சிட்டு தொங்காத. இப்ப கூப்பிடுறியா இல்ல வந்த வழிக்கு போறியா? தட்டுப்பட்டுன்னு பேசுறத பேசிட்டு எங்க மாமா ஆபீஸ் போக வேண்டாமா? ஓஹோ, அப்பனா எனக்காக தான் வெயிட்டிங்க. ஆமாண்டா. ஜீவா ஒண்ணு கேட்டா உடனே ஓகே சொல்லிடுவாரா? அது நீ மரியாதையா பேசுறத பொறுத்து. என்ன கூப்பிடுறியா இல்ல அப்படி வாசலோட போறியா? கூப்பிட்டு தொலைறேன். சார். எந்த சாரடா கூப்பிடுற? ஆயோ மூடி தொலையேண்டா. ரத்னா சார். மாமான்னு கூப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லட்டும். ஓ அப்புறம் கூப்பிடுறியா? ஓகே ஓகே சரி சரி கூப்பிடு வரட்டும். இருடா இரு, பொண்ணை கட்டிக்கிட்டு போய் அப்புறம் உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன். என்னடா கூப்பிடுறேன்டா. சார் ரத்னா சார். ஐயோ இதெல்லாம் பார்த்து கலாய்க்க சக்தி சரத்து திரு இதுகெல்லாம் பக்கத்துல இல்லையே. சரி ஓகே ஓகே, நாம மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். டேய் ஜீவா யார்? மாமா உங்களை தேடி. சொல்லுப்பா. அது ஒண்ணு இல்லையா? அது அது ஒண்ணு இல்ல சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வா. ஜீவா கூட்டிட்டு வா. என்ன மாமா கூட்டிட்டு வரவா? ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 10 தடவை கூட வந்திருப்பான். சந்து பொந்து இடுக்கு, தெரியாத இடம் தெரிஞ்ச இடம், ஏன் நமக்கே நம்ம வீட்டுல தெரியாத இடம்லாம் அவனுக்கு அத்துப்படி. அவனை நான் போய் கூட்டிட்டு வரவா? என்ன மாமா? வாய குறைச்சிட்டு கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. உண்மையை சொன்னா முறைக்கிறாரு. இவரும் கொஞ்சம் வெறப்பாதான் இருக்காரு. சரி ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். டேய் வழிவிடுறா. போ 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 போ. நான் பேசமுல, சிந்துவை கூட்டிட்டு வா. டேய் அவ தூங்கிட்டு இருக்காடா, நீ போய் எழுப்பி விடுறியா இல்ல நான் எழுப்பி விடவா? தூங்குற பிள்ளைய எழுப்புனா எங்க மாமா திட்டுவாருடா. ஏய் சாக அடிக்காதடா, நான் பேசுறத அவ பாக்கணும். கூட்டிட்டு வாடா. சாரி ஓகே கூட்டிட்டு வரேன். போ போ போய் பேசிக்கிட்டு. அப்புறம் மரியாதை எனக்கு தெரியும் போ. ஓகே ஓகே. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. ஐயோ வாங்க வாங்க வாங்க. சிவானி என் உடன் பிறப்பே, நீ வந்தது கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா ஐயோ வேணி, நான் பார்த்ததும் ஐயோ அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கு. என்னடா பாக்குற? நீயும் அம்மாவும் எப்படி புலம்புனீங்க? நாமலாம் குடும்பத்தோட உள்ள வந்துட்டோம், நமக்குன்னு யாரு இருக்கா? என்ன பண்ண போறா? என்னென்னலாம் நேத்து புலம்புனீங்க பாரா. நமக்காக எத்தனை பேர் இருக்காங்க பாரு. நம்ம ஜெயிலுக்கே போகல, லாக்அப்லயே பார்க்க வந்துட்டாங்க. வாய முறா குரங்கு. ஏண்டா நீ பேச போறியா? பரதேசி பரதேசி, அவளுக்கு 2 பேரும் நம்மள கழுவி கழுவி ஊத்த வந்திருக்காளுகடா. இதுல நீ வேற பல்ல காமிச்சிட்டு. இங்க பாரு, போலீஸ்காரன் ஏற்கனவே நம்ம மேல கொலை வெறியில இருக்கான். இதுல நீ குழஞ்சி குழஞ்சி பேசி கன் எடுத்து நெத்தி போட்டுல வைக்க வச்சிடாத. நீ வேற என்னடா கண்ணு கண்ணுன்னு? அங்க பாரு மாமன் பொண்ணு எம்புட்டு அழகா இருக்கால. உன்னையும் ஒரு தம்பின்னு பெத்து வச்சிருக்கேன் பத்தியா, என்ன சொல்லணும்? அட கூமுட்ட நாயே, என்ன பெத்தது அம்மாடா, நீ பெத்தியா? பைத்தியம் 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 கூடலாம் நான் பிறந்திருக்கேன் பாரு. நான் ஒரு பைத்தியம்.
ஹே 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 ஓய் ஓய் இங்க பாரு ஹாய். டேய் 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 ஐயோ பொருடா என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா. இங்க பாரு ஓய் இங்க பாரு ரசகுல்லா. ரசகுல்லாவா? அட படுபாவி, நம்மள இன்னும் கொஞ்ச நேரத்துல ரசம் மாதிரி புழிஞ்சு எடுத்துருவா. இதுல அவள ரசகுல்லான்னு. ஐயோ, போலீஸ்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டே சைட் அடிக்கிறானே. இன்னைக்கு இவன் கூட சேர்ந்து நானும் வாங்கி கட்டிக்க போறேன். இன்னைக்கு நம்மள பாடையில ஏத்தாம இந்த பரதேசி நாய் விடாது போல. டேய் டேய் டேய், உங்களுக்கு அறிவு இருக்காடா? அறிவுலாம் இல்ல, ஆனா லவ் நிறைய இருக்கு. போச்சு, இன்னைக்கு நம்ம முதுகுத்தோல் உரிக்கிறது கன்ஃபார்ம். என்னன்னா என்ன இருக்கு? அது உனக்கு இல்ல, இன்னொருத்தவங்களுக்கு அப்படி கூடி சுத்தி சொல்ல வந்தேன். டேய் பசுபதி. குட் மார்னிங் சார். இப்பதான் வீட்ல இருந்து வாரீங்களா சார்? சாப்பிட்டீங்களா? டேய் இல்ல சார், ரொம்ப பசிக்குது. இந்த சுப்பிரமணிட்ட கேட்டா ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் சார். சுப்பிரமணி, லத்தி இருக்கா? இருக்கு சார். அவன் பேக்லயே போடுங்க. ஐயோ சார், நான் பேக் எல்லாம் கொண்டு வரல. ஏன் சரத்து, ஒருவேளை பைத்தியம் பிடிச்சு போச்சோ? பைத்தியம் பிடிக்கல, கொழுப்பு பிடிச்சிருக்கு. தினம் தினம் அடிச்சா கரைஞ்சிரும். அடினா இவங்களெல்லாம் நல்ல அடி. ஏ நாயகி. ஏய் என்னடி என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா? பேர் சொல்லின அதுக்கு மேலையும் பேசுவேன். உனக்குலாம் அறிவு இல்ல? ஏய் சிவானி. அடச்சி நிறுத்து. நீதான் அறிவு இல்லாம இருக்கேனா? அப்படியே உன் பிள்ளையும் அறிவு இல்லாம வளர்த்து வச்சிருக்க. இப்ப பாத்தியா பாரு, எல்லா குடும்பத்தோட உள்ள வந்து கிடக்கீங்க. நாயி நல்லா கேட்டுக்கோ, உன்னால ஓ அறிவு கட்ட புத்தியால ஓ மையங்க 2 பேர் வாழ்க்கையும் போச்சு. அது எப்படி போகும்? தேவையில்லாம பேசாத. அடச்சி நிறுத்து. திமிரு உன் திமிரோட நீ இன்னும் கஷ்டப்படுவ. அடியேய் போதும் நாயகி, நீ கத்துறதுக்கு அரட்டுறதுக்கு மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்படவே நினைக்காத. அப்புறம் நான் எதுக்காக வந்தேனா, என்ன வச்சு தானே சிந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க. இன்னொரு தடவை சிந்துவை பத்தியோ இல்ல எங்க குடும்பத்தை பத்தியோ ஏதாவது பழி வாங்கணும் இல்ல யாரையாவது ஏதாவது செய்யணும்னு யோசிச்ச சரத்தனா? சொல்லுமா. யோசிக்கவே யோசிக்காதனா. இந்த 3 அந்த ஒண்ணு ஜாக்கி, அதோட அல்ல கைங்க எல்லாத்தையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிரு. என்கவுண்டரா? ஐயோ என்கவுண்டரா? டேடே தர்மா சொல்லி தொலை. நான் என்கவுண்டர்லாம் பார்த்ததே இல்லடா. இங்க பாரு, இப்ப நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். பார்க்கலாம் முடியாதுடா, செத்துருவான். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் உன்னை என்கவுண்டர் பண்ண சொல்றேன். நீ செத்ததுக்கு அப்புறம் நானு. அப்படியே செத்து விளையாடலாமா? ஓ சூப்பர்ரா. துப்பு கட்டவனே பைத்தியம் தான் உனக்கு பிடிச்சிருச்சு. தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். ஏய் என்னடி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? உன்ன ஏய் சொல்லுப்பா. அது வந்து சொல்லு, ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமாமா, நான் என்ன பேச வந்தேன்னு உனக்கு தெரியாது பாரு. தெரியாத மாதிரியே கேக்குறது. யோ நல்லா நடிக்கிறையா? எல்லாத்தையும் என் வாயிலே வர வைக்கணும்னு நினைக்கிற. சித்தார்த். அது வந்து சிந்து. அம்மாடி, தூங்கி எழுந்துட்டியா? ஆமாப்பா. வாடா கண்ணு, உட்காரு. இல்லப்பா இருக்கட்டும். அட உட்காரா கண்ணு. சரிங்கப்பா. சித்தார்த், சிந்து வந்தாச்சு. மனசுல மரியாதைய வச்சுக்கோடா. இன்னைக்கு நாம நல்ல விதமா பேசுறோம். நம்மள பார்த்ததும் சிந்து சந்தோஷப்படணும். அவளும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு உன் பெர்ஃபார்மன்ஸ கொடுடா. இல்ல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு நம்மள கழுவி ஊத்திடுவாங்க. அதனால மானத்தை வாங்காம கரெக்டா பேசிடுடா சித்தார்த். சொல்லுப்பா, நீ இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. அது வந்துங்க, எனக்கு சிந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உங்க வீட்ல எப்படி அவளை பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி அதை விட அதிகமா ஏன் சிந்துவை நான் பாத்துக்குவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மாமா? அடப்பாவி, ஒரே வார்த்தையில கவுத்துட்டானே. சொல்லுங்க மாமா, கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நான் நல்லா பாத்துக்குவேன். பாத்துக்கிறதுலாம் ஓகே தான். ஆனா உன்னோட கோபம் உன்னை பாலாக்குதே. யோ மாமான்னு சொல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிருக்கேன் தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்காக என் சிந்து என்னை பார்த்து எவ்வளவு அழகா சிரிக்கிறா. ஆனா நீ ஏன் திரும்ப கேள்வி கேக்குற? சித்தார்த். சொல்லியா? சொல்லுங்க மாமா. சித்தார்த், வாய விட்டுறாத, அடக்கி வாசி. இங்க பாரு சித்தார்த், நீ இப்ப என்கிட்ட வந்து இதை கேக்குற. ஆனா நீ பிறந்த போவேவும் உன் அம்மா என்கிட்ட கேட்டது, அடுத்து நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்தா என் பையனுக்கு கட்டி கொடுப்பியானேன்னு. அம்மாவா?
உன் அம்மா என் தங்கச்சி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாள் நீ பண்ண சேட்டைக்கெல்லாம் நான் கம்முன்னு இருந்தேன். ஏன் என் பொண்ணை கட்டி கொடுப்போங்கிற எண்ணத்துலதான் நீ நம்ம வீட்டுக்கு வந்து போனது கூட நான் ஒண்ணும் சொல்லல. பாரா அம்மா, பாத்தியாமா, நான் பிறந்ததுமேவோ எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பவே நீ சொல்லியிருக்க பாரு. நீ பிறந்த 2 வருஷத்துல சிந்து பிறந்துட்டா. சிந்து பிறந்ததுமேவும் உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்த என் தங்கச்சி அப்பவும் அவ சொன்ன வார்த்தை, இவ என் வீட்டு மருமக, அண்ணே என் பையனுக்கு தான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனா. இங்க பாரு சித்தார்த், இப்போ வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு பையனா தான் நான் உன்னை நினைக்கிறேன். ஆனா உன் கோபம் உன்னை மட்டும் கஷ்டப்படுத்தாது, உன்னை சுத்தி உள்ள எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தும். அந்த விஷயத்துல ஏன் பொண்ணு மாட்டிக்க கூடாது. எனக்கு இந்த விஷயத்துல நீ உறுதி பண்ணி கொடு. இனி நான் கோபப்பட மாட்டேன்னு தாராளமா என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன். அது வந்து சொல்லுப்பா. இல்லைங்க, கண்டிப்பா கோபப்பட மாட்டேன். என் கோபம்லாம் என் சிந்து கிடைக்கலங்கிறதுலதான். அவ என் பக்கத்துல இருக்கும்போது நான் இதுக்காக கோபப்பட போறேன்? கண்டிப்பா கோபப்பட மாட்டேன். சரி சித்தார்த், உன் வார்த்தையை நம்பி நான் சரின்னு மனசார ஒத்துக்கிறேன். எங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஆனா நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணும். என் பொண்ணு இங்க இருக்கிறத விட நீ சந்தோஷமா பாத்துக்குவேன்னு சொல்லியிருக்க. நம்பலாமா? அதெல்லாம் கண்டிப்பா நம்பலாம்யா. அவ என் தேவதையா, ஏஞ்சல். அது எப்படியா நான் அவளை பாத்துக்காம போவேன்? இங்க பாரு ரத்னம், டேய் சொதப்புறடா. கண்டிப்பா கண்டிப்பா நீ ஆச்சரியப்படுவ. உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் மகன் எவ்வளவு சந்தோஷமா வாழ்றா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷப்படுவ. நிஜமா சந்தோஷப்படுவையா? படுபாவி, இனிமேல் நீ வருத்தப்படுவாடா. ஜீவா, சொல்லுமா. கிளம்ப சொல்லிங்க இருந்து. ஏய் சிந்து, என்னாச்சு? ஜீவா கேட்கலையா? டேய் ஆர்வ கோளாறு, கிளம்புடா கிளம்பு. இன்னைக்கு நாங்க மட்டும் இல்ல, உன்னை எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துவாங்க. போ எல்லாத்தையும் கேட்டுக்கோ. என்னடா சொல்ற? அதான் நீ சொல்லிட்டியே. என்ன மரியாதை மரியாதை? ஐயோ, பழக்க தோசத்துல வந்துருச்சு. ரத்னப்பா பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். ஏன்னா பசிக்குதா? இங்க பாரு சிந்து. ரத்னம் சார். இல்ல மாமா. சித்தார்த், ஐயோ மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இப்படி எல்லாம் பேசுறது இதான் புதுசு. அதான் இல்ல, அது வந்து என் அப்பாவை அப்படிதான் கூப்பிடுவேன். கொஞ்சம் செல்லமா வாயா போயா, அப்புறம் யோ அபிமன்யோ அப்படிலாம் கூப்பிடுவேனா. அதான் உங்களை பார்த்ததும் அப்படியே அப்பாவை கூப்பிடுற மாதிரி. என்ன கிழவர் சிரிச்சிட்டாரு. ஓகேவா, கரெக்டா பேசிட்டோமா? சித்தார்த், சொல்லுங்க மாமா. உண்மையாவா என்ன பார்த்ததும் உங்க அப்பா நினைப்பு வந்ததா? ஆமா மாமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சின்ன பிள்ளையில உங்க அப்பா கிட்ட நீ தாவிக்கிட்டு போறதை விட என்கிட்டதான் இப்படி மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இந்நேரம் என் மடியில உட்காந்துட்டு தான் இருப்ப. நீ சொன்னதும் பழைய நினைப்பெல்லாம் வருது. மாமா கவுந்துட்டாரு. ஆனா சிந்து. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன, ஏன் மருமகன் தானே, நீ உன் இஷ்டப்படியே கூப்பிடு. ஐயோ சரியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யோ ரத்னப்பா. என்னம்மா? என்னப்பா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, அவன் ஒழுங்கா மரியாதையா பேசணும். அந்த மாதிரி கல்யாணத்துல ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷனா? ஆமா ரத்னப்பா, அதெல்லாம் நான் அவங்கிட்ட பேசணும். எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே, இல்லைன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. என்னம்மா கண்டிஷனு? உங்களை மரியாதையா பேசணும். உங்களை மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல உள்ள எல்லாரையும். அத பேசுவானான்னு கேளுங்க. கண்டிப்பா பேசுறேன், மரியாதை கொடுத்து பேசுறேன். ஓகேவா? சொல்லிட்டான். அடுத்து உன்னோட கண்டிஷன் என்னன்னு சொல்லு. ரத்னம். அக்கா சொல்லுக்கா. சிந்துக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லுவானான்னு கேளு. சரின்னு சொன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. ஏய், என்ன கொலகாரி நீ? என் தங்கச்சியை நீ அலட்டுறியா? டேய், யாரா உன் தங்கச்சி? ஏன் சிவானி, உங்க அம்மா என்ன மட்டும்தான் பார்த்து உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளா, இல்ல வேற நிறைய பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளா? நாயகி. அம்மா. அக்யூஸ்ட் நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? லாக்அப்ல வந்து உனக்கு அறிவில்லைல? டேய் இங்க பாரு. அம்மா. டேய் என்ன சொன்ன? சார் சார். அந்த மரியாதை. என்ன நாயகி, என்ன சொன்ன? அண்ணன் கூப்பிட்டா? சீ, உன் புத்தி எப்படி போகுது பாத்தியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, அரக்கி ராட்சசி. உன்ன போய் நல்லவன் என் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அதுக்குதான் எங்க அம்மாவும் சரி நானும் சரி கஷ்டப்படுறோம். இங்கப்பா. ஏய் சாரி. இங்க பாருங்க, தேவையில்லாம இனிமேல் பேசாதீங்க. அது அப்படியே பேசு. என்ன தேவையில்லாம? இங்க பாரு, நான் எதுக்காக வந்தேனா, நீ இருக்கிறே வீடு, அப்புறம் நீ சொந்தமா வச்சிருக்கிற மில்லு, இனி எதுவுமே உனக்கு கிடையாது. என்ன? எதுவுமே உனக்கு கிடைக்காது. எங்க அப்பா சொத்து, உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண சொத்து, இனி உனக்கு ஒத்த பைசா கிடைக்காது. ஏய், அதெல்லாம் ஒன்னால. ஏய் சாரி,
உங்களால பண்ண முடியாது. அதெல்லாம் என் பேர்ல இருக்கிற சொத்து. அது எப்படி என் பேருக்கு மாத்தணும்னு எனக்கு தெரியும். ஏய், இங்க பாரு, வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், உனக்கு எதுவுமே வேண்டாம். எத்தனை வருஷமோ ஜெயில இருந்துட்டு வந்துட்டு வெளியே வந்து 5-10 காசுக்கு கஷ்டப்படு. அப்பதான் உனக்கு காசோட அருமையும் தெரியும். மனுஷங்களோட அருமை, அன்பு, பாசம் எல்லாம் உனக்கு புரியும். சிவானி சொல்லிட்டேல, இனி நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. நாயகி, என் பங்குக்கு நானும் பேசிக்கிறேன். ஏய், என்ன திரும்பவும் கொடுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம். மரியாதை துளி குறைஞ்சிச்சு. மரியாதை கொடுத்து பேசுறேன். பாத்தியா காலம் எப்படி மாத்திருச்சுன்னு? உன் மகன்களை வச்சு என்ன கொஞ்சம் நெஞ்சமா கொடுமைப்படுத்தின. உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துக்கிட்டு இருந்த. அதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கற காலம் வந்துருச்சு பாத்தியா? அது இனி நீயும் சரி உன் மகன்களும் சரி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுவீங்க. ஜாக்கி, நான் இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. எல்லாத்தையுமே இழந்துட்டோமாங்கிற கடுப்புலதான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். இனி நான் யோசிக்கிறதுக்கும் சரி, யார் மேலேயும் கோபப்படுறதுக்கும் சரி, உடம்புலையும் தெம்புல, கையிலையும் காசு இல்ல. கடடா, இப்படி எல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். என்னடா என்ன ஈன்னு சிரிக்கிற? அது ஒண்ணு இல்ல வேணி, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடு. சீ சரத்து, இந்த பசுபதியை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனி. டெய்லி ஒரு வேளை மட்டும் சாப்பாடு போடு. ஐயோ, நீ கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா கூட பரவாயில்லம்மா தாயே. என் சாப்பாட்டுல மட்டும் கை வச்சிடாத. சரத்து, அவனோட வீக்னஸ் அதான். அவனை சாப்பாடு போடாமையே கொல்லு. கண்டிப்பா வேணி. என் பொண்ணு எப்படி பேசுறா? என்ன ஒரு தைரியம்! ஐயோ, என் பொண்ணு இப்படி பேசி நான் பார்த்ததே இல்ல. அம்மா, உன்னை நான் அப்படி பேச விட்டதே இல்லம்மா. என் பொண்ணு என்னம்மா பேசுறா? அதுவும் டிசிபி சரத்தின் பேர் சொல்லி. இதுலே தெரியுதுமா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு. சரத் சாரு உனக்கு அந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. போதும், இது போதும். இப்படியே நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா இந்த நாயகி குடும்பத்துல நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டேன்னு சொல்றாளே, அனானவா செத்தேன்னு சொல்றா. என்னவா இருக்கும்? சரி, ஜெயில தானே இருப்போம். இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு கவனிச்சுக்கிறேன். சரத்து, இந்த முகத்துல கட்சி பச்சி மயக்கடைய வச்சாங்கன்னு சொன்னியே, அவன் எங்க இருக்கான்? யார் அது? மேடம், அவன் உள்ள இருக்கான் மேடம். அவனுக்கு ஒரே தலை சுத்து, ஒரு மாதிரி இருக்கு, நிக்க முடியலன்னு சொன்னான். அதனால உள்ள லாக்அப்ல. என்னாச்சு சுப்பிரமணி? தெரியல சார், ஃபர்ஸ்ட் எடுத்தானே அவன் தான் இங்க வந்தான். வந்ததுமே ஒரு மாதிரியா இருக்குன்னு உள்ள லாக்அப்ல வந்து உட்காந்துட்டான். அதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி, ஓகே, இருக்கட்டும். வேணி, இல்ல சரத்து, மகளுக்கு துரோகம் அப்படி இப்படின்னு சொன்னதும் அதான் கொஞ்சம் 4 வார்த்தை பேசலான்னு. அம்மாடி, துரோகம் பண்ணதே உனக்குதான். உனக்குதான். நான் யாரோ நினைச்சு மகளுக்கு துரோகம் சொன்னதும் என்கிட்டயே கேள்வி கேட்கலான்னு வந்தியா? அந்த படுபாவி அப்பேந்தாமா, அப்பேந்தான். சுப்பிரமணி, எல்லாத்தையும் லாக்அப்ல தள்ளுங்க. இன்னைக்கே கேஸ் ஃபைல் பண்ணி நாளைக்கே கோர்ட்டு கூட்டிட்டு போறோம். யாரும் கூடிய சீக்கிரத்துல வெளியே வர முடியாது. கூட்டிட்டு போங்க சுப்பிரமணி. ஓகே சார். நடங்க நடங்க, உள்ள வாங்க. போ போ, ஆடின ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு வந்துருச்சு. என்னடா பாக்குற? அப்புறம் கோபப்படுற மாதிரி இருக்கு. இல்லையே, இல்ல கோபம்லாம் இல்ல. உங்க கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க, அதையும் கேக்குறேன். கேட்கணும்டா, கேட்டுதான் ஆகணும். அப்பதான் எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சொல்லு, எல்லாத்தையும் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு. அக்கா, என்னக்கா? அத்தை, சிந்துக்கண்ணு, நீ என்னமா சொல்ல போற? நான் நிறைய கண்டிஷன் இருக்கத்த, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. கேள்விப்பட்டேன், அவன் உன்னை கல்யாணம் பண்ணி பெங்களூர்ல கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துவானா. என்னோட கண்டிஷனே அதான். அதுல என்னக்கா கண்டிஷனு? இங்க பாரு ரத்னம், நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவன் எங்கேயும் கூட்டிட்டுலாம் போக வேண்டாம். அது மாதிரி பெங்களூரு முடியவே முடியாது. ஏன் ரத்னம், உன் பொண்ண பிரிஞ்சு நீ இருந்துக்குவியா? இல்ல, முத என்னால இருக்க முடியாது. ஓகே, இதான் உங்களுக்கு பிரச்சனைனா நோ ப்ராப்ளம். இங்கேயே நமக்கு வீடு இருக்கு. நான் கல்யாணம் முடிச்சதான் அங்கேயே இருந்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அக்கா, வேற என்ன? நம்ம வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். வீட்டோட மாப்பிள்ளையா? அதுவும் இந்த வீட்லயா? கண்ட்ரோல்ரா. இல்ல இல்ல இல்ல, முடியாது. இங்க இருந்து வீடு பக்கத்துல தானே. நான் வேணா டெய்லி சிந்துவை இங்க கூட்டிட்டு வரேன். இங்கேயே என்னால கண்டிப்பா தங்க முடியாது. தங்க முடியாதுனா எங்க வீட்டு பொண்ண கட்டி கொடுக்க முடியாது. வேதவழி, உனக்கு இது தேவையில்லாதது. கரெக்டா பேசி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்த கூடகுடி வந்து எல்லாத்தையும் பாலாக்குறல. பொம்பளையாச்சு, அதுவும் வயசான காலத்துல உன்னை அடிச்சுட்டமேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்ப கூட 2 அடி அடிக்கலாமான்னு தோணுது. என்னடா பாக்குற? இதுக்கு சரின்னு சொன்னேனா? ரத்னம், மேற்கொண்டு பேசு. அக்கா. சிந்து, அத்தை,
இங்க பாரு, சித்தார்த் ரொம்ப கோபக்காரன். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தை எதிரின்னு சொல்லிக்கிட்டு திரியறான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா தனியா போய் இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. நீ சொல்லு, அப்பதான் கேட்பான். இங்க நம்ம வீட்ல இருந்தா நம்ம எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறும். நம்ம வீட்ல ஒருத்தனா மாறுவான். அத்தை, ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கும் அதான் ஆசை. சித்தார்த் நம்ம வீட்ல உள்ள ஒருத்தனா மாறணும். அதுக்குதான் நான் சொல்றேன். சரிங்க அத்தை, நான் பேசுறேன். அது எப்படி மதினி முடியும்? வைஷு, மதினி சொன்ன மாதிரி பெங்களூர்லங்கும் போது நம்ம பிள்ளைய நாமளும் பார்க்க முடியாது, அவளும் கஷ்டப்படுவா. ஆனா சித்தார்த்து தான் நம்ம ஊர்லயே இருந்துக்கிறேன்னு சொல்றானே, இங்க நம்ம ஊர்லயே இருக்கட்டுங்க. இல்ல வைஷோமா, வேதவழி அத்தை சொல்றது சரிதான். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளாவது இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா நான் தனியா போறேன். சிந்து, சித்தார்த், உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர முடியாது. உனக்கு ஓகேனா சொல்லு. ஏன்னா என்னோட கண்டிஷன் எல்லாமேவும் இந்த ஒரே கண்டிஷன்ல அடங்கிருச்சு. அதனால எனக்கு ஐயோ சிந்து, இந்த வீட்ல நானே சீ பழி வாங்கலாம்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கிற வீட்ல என்ன சோறு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க சொல்றியா? முடியாது, இது என்னால முடியவே முடியாது. இது என்னோட புது ட்விஸ்டா இருக்கு. இவன் ஒருவேளை இங்க இருக்க மாட்டாங்கிற எண்ணத்துல வேதவழி பெரியமா இந்த கண்டிஷனை சொல்றாங்களோ? வெயிட் பண்ணி பாப்போம். ஆனா சித்தார்த்து கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் இங்கே இருந்தா நம்மள பத்தியும் நம்ம குடும்பத்தையும் பத்தியும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவான். அவனோட குணமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இதுல ஒரு நல்லது இருக்கு. சரி, ஓகே, என்ன சொல்றான்னு பாப்போம். ரத்னம், அவன் சரின்னு சொன்னா நாம நேத்து பேசின மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்லையா எழுந்து போ சொல்லு. நான் பார்த்த மாப்பிள, அவனை உடனே வர சொல்லு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சிந்து, அத்தை, நீ என்னமா சொல்ற? எனக்கு என்னோட குடும்பம் முக்கியம் அத்தை. நீங்க சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது. சித்தார்த்த ஒத்துக்கிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். கல்யாணத்துக்கு சம்மதம். இந்த வார்த்தையை கேட்க நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா சிந்து எனக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த சொல்லி, ஆனா இந்த வேதவழி ஏதோ ஒரு பிளான் பண்றா. இல்ல இத நான் விட்டுட்டேன். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரவும் முடியாது, உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். இப்போதைக்கு பேச்சுக்கு சரின்னு சொல்லி வைப்போம். என்ன மதினி இப்படி சொல்றீங்க? சித்தார்த்துக்கும் ஒரு விருப்பம் இருக்குல்ல? வைஷு, அவன் விருப்பத்தை விட நம்ம பொண்ணு வாழ்க்கை முக்கியம். நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொன்னபடி கேளுங்க. வைஷோமா, அத்தை சொல்றது சரிதான். ரத்னப்பா, சொல்லுடா கண்ணு. என் முடிவை நான் சொல்லிட்டேன். இனி நீங்க சித்தார்த்து கிட்ட பேசிக்கோங்க. சம்மதம். சித்தார்த், எனக்கு முழு சம்மதம். சிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு அவ இங்க எத்தனை நாள், எத்தனை மாசம், இல்ல எத்தனை வருஷம் இருக்க சொல்றாளோ அது வரைக்கும் இந்த வீட்லயே தங்குறேன். உங்களுக்கு ஓகேவான்னு பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் சம்மதம்னா நான் இந்த வீட்ல தங்குறேன். சித்தார்த், நிஜமாவா? சித்தார்த், உனக்கு ஓகேவா? உங்க அப்பா கிட்டயும் கேட்டுக்கோ. எனக்கு எது சந்தோஷமோ அதுதான் எங்க அப்பாவுக்கும் விருப்பம். அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நீங்க அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்யா. இங்க பாரு சித்தார்த், இந்த பேச்சை நீ எப்பவும் மாறக்கூடாது. கல்யாணம் முடிச்சதும் நம்மளோட கண்ட்ரோல் தானே. நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். நினைச்ச மாத்தி ஏதாவது யோசிச்ச உங்க பொண்ணு எங்க வீட்லயே இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கேயே வச்சுக்கோவோமே தவிர கண்டிப்பா உன் கூட வாழ மட்டும் அனுப்ப மாட்டோம். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. நல்லா யோசிச்சுட்டேன். அது சீக்கிரம் உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன். அதுக்கப்புறம் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். என்னடா யோசிக்கிற? நல்லா யோசிச்சுட்டேன். நீங்க எனக்கு பெரியமா, பெரியமா, வேதவழி பெரியமா, நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொன்னபடி நான் கரெக்டா நடந்துக்கிறேன். ஓகேவா? வைஷு, எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கு ஓகேங்க. உங்க தம்பியை கூப்பிட்டு பேசிருங்க. அப்புறம் சாலாவும் மதியம் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம். சரிங்க. ஓகேவா? மாமா. சொல்லு சித்தார்த். இல்ல சிந்து கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா? பேசுறேன்ப்பா. சரிம்மா, போ. ஜீவா, சொல்லுடி. சரத் கிட்ட சொல்லிடவா? நான் சொல்லிடுறேன். சரிடா. பேசலாமா? பேசலாமே.